சுவாமி நமஸ்காரம். ஹலோ சுவாமி நமஸ்காரம். ஐயா வணக்கங்க. எங்க இருக்கிறீங்க? கொஞ்சம் இப்ப வெளியே போயிட்டு பார்த்தா வந்தேன் சாமி. சொல்லுங்க சாமி. வெளியில போயிட்டு இப்பதான் வந்தீங்க. ஓகே, கடைக்குள்ள தான் இருக்கிறீங்களா? ஆமா சாமி, சொல்லுங்க சாமி. பிஸியா இருக்கிறீங்களா, ஃப்ரீயா இருக்கிறீங்களா? இல்ல, பிஸியா இல்ல, ஃப்ரீ தான். சொல்லுங்க ஃப்ரீ சாமி. தான். சரி, ஓகே. அப்படியே கோயில்ல போய் நிக்க முடியுமா? கோயில தான் நிக்கிறேன். கோயில்ல தான் நிக்கிறீங்களா? ஆமா சாமி. சரி, ஓகே. நேத்து நேத்து என்ன என்ன கேட்டீங்க நேத்து? சுவாமி, சுவாமி எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கேன்னு நான் பிரியப்படுறேன். டெய்லி 1008 கோயிலுக்கு துணி சப்ளை பண்ணணும். 1008 பேத்துக்கு துணி கொடுக்கணும். ரெண்டாவது வியாபாரம் நல்லா நடக்கணும், நல்ல பேரும் புகழோட நான் வாழணும்னு பிரியப்படுறேன். ம். நீங்க பிரியப்படுறது ஓகே. நேத்து என்னமோ கேட்டீங்கல்ல? நேத்து அதான் சாமி, இதுதான் கேட்டேன் சுவாமி. வியாபாரம் நல்லா நடக்கணும், ம், எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கணும் நான் பிரியப்படுறேன். ம், ம், ரெண்டாவது நான் வர்ற ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு தொண்டு புரியணும், ம், வர்ற பக்தர்களை திருப்தி பண்ணி அனுப்பணும், ம், வியாபாரம் நல்லா நடக்கணும், எந்த ம். குறையும் இல்லாத எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கணும், எனக்கு நல்ல வியாபாரம் ஆகி நல்ல பேரும்புகளோட வரணும், என்னுடைய ஆத்மா படுத்தொன்னி போகணும்னு பிரியப்படுறேன். அவ்வளவுதான். யாருக்கும் சிரமம் இல்லாத பிரியப்படணும், அவ்வளவுதான். ரைட். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டு சாமி. நேத்து அவர்கிட்ட பேசுனீங்களா? நேத்து பேசுங்கன்னு பேசுனீங்களா? நேற்று விநாயகர்கிட்ட முருகர்கிட்ட பேசியாச்சு. என்ன பேசுனீங்களா? சொன்னீங்களோ எல்லாம் என்னுடைய குறைகள்லாம் சொல்லியாச்சு. சொல்லிட்டீங்களா? எல்லாம் இதையே தான் சொன்ன, வேற எதுவும் கிடையாது. சரி, ஓகே. அந்த 3 எலுமிச்சப்பழம் உள்ள வச்சது இருக்குதா? சாமி, 3 எலுமிச்சல் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். நான் வச்சது 3 மிந்தேனத்து. சரி. ஆனா இங்க இது ரொம்ப ஜாஸ்தி, 2 தான் இருக்குது சுவாமி. எலி ரொம்ப ஜாஸ்தியா? சரி, ஆமா ஓகே. சாமி, சரி, எலி எல்லாம் ஆடு மாடாட்டு ஓடுது. ஓகே, ஓகே. அப்போ எலி அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேஃப்டியா வச்சிருக்கணும்லங்க. சுவாமி, ஆ, சேஃப்டினா சாமி, கணக்கு இல்ல, நான் என்ன பண்றது சொல்லுங்க. கணக்கு எடுக்கிறதுக்காக வைக்க சொன்ன கனி அது எலி எடுத்துட்டு போய் வச்சுங்கிறீங்க. ம், ஆமா, ம். 2 சரி, இருக்கு. சரி, ஓகே. ரெண்டு கனி வச்சிருக்கிறீங்க இல்லையா? ஆமா. அது 2ல ஒன்னு சிறுசு, ஒன்னு பெருசு. கரெக்டா இல்லையா? ஒன்னு பெருசா இருக்குது, அது பெருசா இருக்கிறத விட இன்னொன்னு சிறுசா இருக்குது. கரெக்டா என்ன இல்லையா? சுவாமி? அந்த 2 எலுமிச்சை பழத்துல ஆ. ஒரு பழம் பெருசா இருக்குது, இன்னொன்னு அதை விட சிறுசா இருக்குது. கரெக்டா இல்லையா? சாமி, 2 ஒரே சைஸா தான் சாமி 2 இருக்குது. ஒரே சைஸ்ல தான் இருக்கு. சரி, ஓகே. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இப்போ உங்க உங்க மனசுல ஒரு கையில குங்குமம், ஒரு கையில திருநீறு நினைச்சுக்கோங்க. எது நினைச்சீங்கன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொன்னா போதும். ஒரு கையில சரி, திருநீறு, ஒரு கையில குங்குமம் நினைச்சுக்கோங்க. சொல்லுங்க சாமி. நினைச்சுக்கிட்டீங்களா? நினைச்சுக்கிட்டேன். வலது கையில நீங்க நினைச்சது சிகப்பா? வலது கையில வலது கையில திருநீர். திருநீறு. அடுத்த இல்ல லெப்ட்ல இல்ல வந்து இல்ல 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 சிகப்பு. இல்ல இல்ல. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும். எதிரடிக்குது இல்லையா? கணக்கு மாறி வந்திருக்குது இல்லையா? என்ன சாமி? கணக்கு மாறி வந்திருக்குது இல்லையா? இப்ப நீங்க ஆமா ஆமா நீங்க ஆமா. நினைச்சது நான் திருநீறு. வந்து ஆ, ஆ. நீங்க ஃபர்ஸ்ட் ரைட்ல வந்து ஆ, திருநீர். திருநீர் நினைச்சிருக்கிறீங்க. ஆனா நான் சொன்னது வந்து குங்குமம் இல்லையா? ஆமா. ம், சரி, ரைட். அப்படியே லைன்ல இருங்க. லைன்ல இருங்க. கணக்கு வரும் லைன்ல இருங்க. லைன் கட் பண்ணிடாதீங்க சரியா? சொல்லுங்க சாமி. ஆனா மூணு பெண் தெய்வத்துல ஏதாவது ஒரு பெண் தெய்வம் பேர் சொல்லுங்க. 3 பெண் தெய்வத்துல ஏதேனும் ஒரு பெண் தெய்வம் பேர் சொல்லுங்க.
3 பெண் தெய்வத்துல ஒரு தெய்வமா சாமி? ஆமா 3 பெண் தெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நினைச்சாலும் சரி நினைச்சுக்கிட்டேன் இருங்க இருங்க. நினைச்சுக்கிட்டேன். 3 பெண் தெய்வத்துல நீங்க நினைச்ச 3ல 1 பேர் சொல்லுங்க. ஒன்னு பேர் சொல்லட்டுங்களா? கருமாரி அம்மன். ம், உங்க குலதெய்வம் பேர் என்ன? அங்காளம்மன். சரி. இப்போ இப்போ உங்க வீடு எந்த ஏரியாண்ணா? நீங்க இப்ப குடியிருக்கிற வீடு எந்த ஏரியா? கருங்கல்பாளையம். கருங்கல்பாளையம். அந்த ஏரியாவுல கருமாரியம்மன் கோயில் இருங்க இருங்க இருங்க. இருங்க இருங்க இருங்க. அங்காளம்மன் கோயில் எங்காவது இருக்கு அந்த ஏரியாவுல? அங்காளம்மன் கோயில் இல்லாட்டி காளியம்மன் கோயில், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. காளி இல்லாட்டி அங்காளி. கருங்கல்பாளையமா? ம், ம். கருங்கல்பாளையத்துல சொல்லுங்க பார்க்கலாம். அங்காளம்மன் கோயில் இல்லாட்டி காளியம்மன் கோயில், ரெண்டுல ஏதாவது அந்த ஏரியாவுல இருங்க சாமி. எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். தெரியுமா? தெரியும். ரைட். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பிசினஸ் முடிச்சிட்டு போற டைம் என்னங்க? நைட்டு தான் போகும் சாமி. நைட் 9. கிட்டத்தட்ட இப்ப நீங்க அந்த கோயிலுக்கு போகணும். நீங்க பிசினஸ் முடிச்சிட்டு நீங்க அந்த கோயிலுக்கிட்ட போகணும்னா என்ன டைம் ஆகும்? 9 மணி ஆகிடும். 9 மணிக்கு பிசினஸ் சேல்ஸ் க்ளோஸ் பண்றீங்க. ஆமா கடை லாக் பண்றீங்க இல்லையா? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் நீங்க கருங்கல்பாளையம்ல அந்த கோயிலுக்கு போறதுக்கு எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? இன்னொரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். எப்படின்னா மணிக்கூண்டு கிட்ட இருந்து கருங்கல்பாளையம் 5-10 நிமிஷத்துல எப்படி போயிருவீங்க? நீங்க போன நேரத்துக்கு இருக்கிற டிராபிக்ல பைக்ல 10 நிமிஷம் அவ்வளவுதான்க்கா. 10 நிமிஷம் அவ்வளவுதான். சரி, அவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல. ராத்திரிக்கா போய் நீங்க அந்த கோயில் வாசல்ல, கோயிலுக்குள்ளார போக முடியாது, அந்த நேரத்துக்கு நட சாத்திருப்பாங்க சரியா? ஆமா. கோயிலுக்கு முன்னாண்ட வெளியே கோயிலுக்கு அவுட் சைட்லயே சரியா? கோயில் வாசல்ல 2 எலுமிச்சை பழத்தை வச்சு சூடத்தேத்தி சாமி கும்பிட்டு, ஓகேவா? சூடத்தேத்தி சாமி கும்பிட்டு ஒரு கண்ணி உங்க வீட்டு சாமி ரூம்ல வைக்கிறீங்க. இன்னொரு கண்ணிய உங்க வீட்டு வாசப்படி இருக்கு இல்லையா? உங்க வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 4 அடி தள்ளி, ஓகேவா? லைட்டா அந்த இடத்துல ஒரு டம்ளர் தண்ணி தெளிச்சு விட்டு, இந்த கோயில இருந்து நீங்க வாங்கிட்டு போற எலுமிச்சை பழத்தை 2ஆ வெட்டி, அதை 2 பழம் இல்லாட்டி 4ஆக்கி போட்டுருங்க. இது இப்போ நம்ம திஷ்டி சுத்தும் போது சிகப்பு தடவுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நல்லா ஃபுல்லா நிறைய சிகப்பு அதுல லோட் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்க வீட்டுல இருந்து வாசப்படியில இருந்து ஒரு 2-3 அடி தாண்டி சரியா? முன்னாண்டிய ராத்திரி எல்லாரும் ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சா போதும். இந்த எலுமிச்சை பழ சாறை உங்க வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு, அந்த தரை ஈரம் பண்ணி விட்டு, அதுக்கு மேல இந்த எலுமிச்சை சாறு புளியணும். சிகப்பு தடவுனா எலுமிச்சை சாறை புளியணும். ஓகேவா? இது ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் தான் செய்யணும். போக்குவரத்து இருக்கக்கூடாது. எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, கவனமா செய்யுங்க. அப்படி இப்படி எப்படி ஒரு 10:30 மணி ஆயிருமா உங்க ஏரியா போக்குவரத்து குறை இருக்கு? ஓகேவா? 10:30 மணி நீங்க ஒரு மணி நேரம் முன்ன பிறந்து ஆகும் சரியா? 10:30 மணி இல்லாட்டி 11 மணிக்குள்ளார இதை நீங்க செய்யுங்க. செஞ்சுட்டு செஞ்ச கையோட வீட்டுக்குள்ளார போயிடணும், திரும்பி பார்க்க கூடாது. செஞ்ச கையோட அப்படியே அந்த நம்ம கடையை ராத்திரி திஷ்டி சுத்தி போடுறோம் இல்லைங்களா? வியாபாரத்தை முடிச்சுட்டு அந்த மாதிரி தான். ஆனா இது காரணம் வேற. நீங்க அதை செய்யுங்க சரியா? வீட்டு வாசப்படி நடவாசல் இருக்கு இல்லையா? அதுல இருந்து கரெக்டா 3 அடி. இப்போ நீங்க அந்த இடத்துல வீட்டுல இருந்திருந்தீங்கன்னா இது கணக்கு வேற மாதிரி வந்திருக்கும். நான் உங்களுக்கு உறுதி பண்ணி காட்டியிருப்பேன். ஆனா நீங்க கடையில இருக்கிறதுனால என்னால உறுதி பண்ண முடியல சரியா? நீங்க இதை பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த எலுமிச்சை சாறை இருங்க அந்த எலுமிச்சை பழ சாறு நல்லா புளிஞ்சிருங்க சரியா? புளிஞ்சு எலுமிச்சை பழத்தை திரும்பி பார்க்காம அந்த பக்கம் ஏதோ ஒரு திசையில எரிஞ்சிருங்க. எரிஞ்சிட்டு
அடுத்த நிமிஷம் நீங்க திரும்பி பார்க்க கூடாது. சரி வீட்டுக்குள்ளார போயிருங்க. சரி முடிஞ்சா வெளிய காலை கழுவிட்டு போங்க. சரி முடியுமா? முடியும் முடியும். முடியுமுன்னா காலை கழுவிக்குங்க. எந்த காரணத்தை கொண்டு யாரு கூப்பிட்ட மாதிரி இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டு நீங்க திரும்பி பார்க்க கூடாது. கவனத்துல வச்சுக்கோங்க. யாரோ கூப்பிடுறா, திரும்பி யாரையோ பார்க்க கூடாது. ஆமா, யாரோ கூப்பிடுறா, யாரையோ கூப்பிட்டுக்கிறா, அது நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? சரி நீட்டா கால் கழுவிட்டு எந்த காரணத்தை கொண்டும் திருஷ்டி சுத்தி போட்டதுக்கு அப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் நீங்க வந்து திருஷ்டி சுத்தல, நீங்க அந்த கோயில்ல இருந்து வாங்கிட்டு வர்ற கனியை வந்து அந்த சாரை புளிய விடுறீங்க. அவ்வளவுதான். வீட்டுக்கிட்ட திருஷ்டி சுத்துறாதீங்க. சரி சரியா? ஒரு கனி வீட்டுல சாமி ரூம்ல வைங்க. இன்னொன்னு வெளியே அந்த சாரை மட்டும் நாலா கீத்து போட்டு நல்லா நிறைய சிகப்பு தடவி கொஞ்சம் லைட்டா ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டு அந்த இடத்துல அந்த தண்ணி தெளிச்ச இடத்துல இந்த சாரை நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. சரி புளிஞ்சு விட்டு நாளைக்கு மத்தியானம் நீங்க கூப்பிட்டாலும் சரி, நீங்க கூப்பிடலன்னா நானே இந்த நேரத்தை கூப்பிட்டுருவேன். சரி சரிங்களா? ஓகே சாமி. ரைட்ண்ணா, நன்றிண்ணா. ஓகே நமஸ்கார். இது காரணமெல்லாம் உங்களுக்கு விளக்கம் நான் அப்புறம் சொல்றேன்.